மதராசி. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் ஏஆர் முருகதாஸ் ஒரு கால் எடுத்து வச்சிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கால் எடுத்து வச்சிருக்காரு. சக்ஸஸ் ஆயிருக்கான்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா சக்ஸஸ் ஆயிருக்குங்க. உண்மையாலுமே ஒரு துப்பாக்கிக்கு அப்புறம் ஒரு கத்தி, அதுக்கப்புறம் ஒரு நீண்ட நாள் பயணத்துக்கு அப்புறம் இந்த மதராசி படத்த எஸ்கே வச்சு கொண்டு போனது, நல்ல ஒரு ஃப்ரேமு. உண்மையாலுமே ஏஆர் முருகதாஸ் யார் யாரெல்லாம் வச்சு எடுத்தாலோ நல்லா இருக்கும்ன்றத அந்த படத்துல ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, கண்டிப்பா பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே சூப்பரா இருக்கு. நெறைய பேர் ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்துட்டு ஒரு லேகர் சீன்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனா நானும் ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் பார்த்தேன். அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் அந்த லவ் சீன்ஸ்லாம் போகும்போது கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் கான்செப்டில் இருக்குது. கொண்டு போகிறதுனால தான் அந்த படத்தை அந்த மாதிரி ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக ஃப்ரேம் கொடுத்து போயிருக்காங்க. எஸ்கேக்கு ஒரு அமரனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வெற்றி படம் சொல்லலாம். ஏஆர் முருகதாஸ், அனிருத், எஸ்கே 3 பேர் வச்சு ஒரு நல்ல காம்போ, நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்தந்த இடத்துல ஃபைட் சீன் வரும்போது சரி, ஒரு பிஜிஎம் வரும்போது சரி, நல்ல ஒரு மியூசிக்கில் ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்குன்னா அது அனிருத் மியூசிக் சொல்லலாம். செம்மையாக இருந்துச்சு. ஹீரோனிக்கெலாம் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. படம் அவங்களாலையும் கொஞ்சம் மூவ் ஆகுது, நல்லா இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி, எஸ்கே ஃபேன்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு தீனியும் சொல்ல அந்த படம். இந்த படத்தில் கேரக்டர்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதிக கேரக்டர்லாம் கிடையாதுங்க, நசலாம். ஹீரோனி எஸ்கேவோட அப்பா அம்மாலாம் காட்டுறாங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் அப்படியே மூவ் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோனி, அதுக்கப்புறம் எஸ்கே, அதுக்கப்புறம் 2 வில்லன், என்ஐஏ ஆஃபீஸர். இவங்களை 5 பேரை வச்சு அந்த கதையில் கொண்டு போகும்போது உண்மையிலுமே அந்த ஹீரோனியும் சொல்ல போனால் அப்படியே அவனுக்கு எஸ்கேவுக்கு நல்ல ஒரு கோவங்கள் கொடுக்கும்போது ஃப்ரேமில் செம்மையாக இருக்குது. அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. எஸ்கேக்கு அமரனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூவினா அது சொல்லலாம். சாங்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. சாங்ஸ் இந்த படத்தில் நீங்கள் சில படத்தில் சாங்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் மைனஸாக தெரியல, அது மாதிரி இதில் இல்லவே இல்லைங்க. எனக்கு உண்மையிலுமே இந்த படத்தில் படம் முடிஞ்ச பிறகு தான் இல்லை சாங்கே இல்லை பழகுதான் அந்தளவுக்கு வியந்து பார்த்தோமோன்னு அப்படின்னு ஒரு விஷயம் தோணுது. இந்த படத்தில் மெயினான விஷயம் 3 பாயிண்ட் வாரி சாப்பிட்ருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட முக்கியமான ஸ்டண்ட்டுங்க. துப்பாக்கி படத்தை வில்லனை தூக்கி போட்டது ஒரு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபுங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் அப்படியே தூக்கி வாரி சாப்பிட்ருக்கோம். நீங்கள் சில படங்கள்லாம் தமிழ் சினிமாவில் நிறைய பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு லாக் ஆகினே இருக்கும். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் மூவிலாம் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து அந்த மாதிரி இருக்காது, எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. டக்குன்னு செகண்ட் ஹாஃப் வந்தோடனே அப்பா தலைவருக்கு இப்படி ஒரு ரோலா அப்படின்னு நினைப்போம். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டண்ட்டுலாம் பயங்கரமான சீன்ஸு. துப்பாக்கிலே ஸ்டண்ட்டை வாரி சாப்பிட்ருக்குன்னு சொன்னால் அந்த படத்தில் செம்மையாக வாரி சாப்பிட்ருக்குங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. உண்மையிலே வில்லனை லாஸ்ட் ஹாஃப் ஹவர் நீங்கள் கண் எடுக்காமல் பார்க்கலாம். ஏன்னா அந்த லாஸ்ட் ஹாஃப் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட கம்பேக் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆள் எங்கே எஸ்கேப் ஆகிட்டான்னு நினச்சா ஆள் ஹாஸ்பிட்டலே இருந்து அந்த விஷயம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் கண் எடுக்காமல் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த ஸ்டண்ட்டு அந்த அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஃபைட் சீன் வரும், செம்மையாக இருக்குங்க. லாஸ்ட்டு கிளைமேக்ஸு அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு ஹார்பரில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் சீன்ஸை இந்த படத்தில் ஒரு மையமாக கொடுத்துருக்காங்க. ஒரு துப்பாக்கி கத்திக்கு அப்புறம் நார்மலான ஒரு மூவியை கொடுப்பாருன்னு நினச்சேன். உண்மையிலுமே சொல்கிறேன், மக்கள் மனதில் மறுபடியும் ஒரு ஃபேன் பிடிச்சிருக்காருன்னா அது கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. நான் உண்மையிலுமே நானும் ரிவ்யூ எடுத்தேன், 2 ரிவ்யூ எடுத்தேன். நெகட்டிவ்ன்றதே ரொம்ப ரேராக தான் வந்தது. ஒரே ஒரு பர்சன் தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் நல்ல ஒரு வசூலை பார்க்கும், ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பாருங்கள். உண்மையிலே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இவங்க தான் பார்க்கணும், அவங்க தான் பார்க்கலாம் கிடையாது. லவ்வுக்கு லவ் இருக்குது, மனிதநேயத்துக்கு மனிதநேயம் படம் இருக்குது. உண்மையிலுமே எல்லாரும் ஈக்குவலாக நினைக்கணும் அந்த படத்தில். இவங்க நம்ம ரிலேட்டிவ், இவங்கள தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. எல்லாருமே ஒரு ரிலேட்டிவாக நினைக்கணும், எல்லாருமே வந்து ஒரு மனிதநேயத்தை ஹெல்ப் பண்ணணும் அந்த படத்தில் கொடுத்துருக்காரு. உண்மையிலுமே இந்த படத்தில் படம் முழுக்க உங்கள் எல்லாருக்குமே ஸ்டண்ட்டு, கத்தி, ஷூட்டு அந்த மாதிரி இருக்கணும் தெரியும். ஆனால் ஆழ்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே இந்த படத்தில் ஒரு மனிதநேயத்தை பற்றி ஏஆர் முருகதாஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. எல்லா படங்கள்லையுமே ஒரு மெசேஜ் கொடுப்பாரு. அதேமாதிரி இந்த மதராசி படத்தில் மெசேஜ் கொடுத்துருக்காரு. 180 டிக்கெட் அதுக்கு வருதா? படம் உண்மையிலுமே 180 எதனால் வச்சு இதை டிசைட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை படம் நல்லா இல்லைனா 180 முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவு படம் நல்லா இருந்ததுனா 180 கொடுத்துருக்காங்க. 180 ஒர்த்து தான். ஏன்னா நம்ம லாஸ்ட்டு வந்த படங்களை நிறைய படங்களை கம்பேர் பண்ணும்போது கூலி படமே 180 தான். எனக்கு கூலியை விட அந்த படத்தில் நல்லா பிடிச்சிருக்கு.